கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் செறிந்து வாழும் எழில்மிகு நகரமே காத்தான்குடி. பூத்து குலுங்கும் ஈச்சை மரங்களும் அலையோடு கதை பேசி இளைப்பாறும் கடற்கரையும் தன்னகத்தை கொண்ட பழம்பெரும் நகரமாகும். இங்கு சமய, சமூக, கலாசார, வர்த்தகம் என பல்வேறு துறைகள் சிறந்து விளங்குகின்றன. அந்த வரிசையில் காத்தான்குடி முதியோர் இல்ல வீதியில் இயங்கி வரும் சமூக நிறுவனமே காத்தான்குடி முஸ்லிம் முதியோர் இல்லம். 3 தசாப்தங்களை கடந்து இறையோனின் உதவியோடு வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. இவ்வில்லம் ஆரம்பிக்கப்பட்ட வரலாற்றை நோக்கும் போது அன்று வீதியோரங்களிலும் கடை திண்ணைகளிலும் கவனிப்பாரற்று கைவிடப்பட்ட முதியவர்களை அவதானிக்கிறார் மர்ஹூம் அல்ஹாஜ் MIM இஸ்மாயில் மாமா நாகூரார் அவர்கள். இவர் ஒரு சாதாரண வியாபாரி என்றாலும் கூட சமூகத்தை பற்றிய ஆழ்ந்த சிந்தனை உடையவர். கைவிடப்பட்ட இம்முதியவர்களின் பராமரிப்புக்காக முதியோர் இல்லம் அமைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களது சிந்தையில் உருவானது. இவர்களது இவ்வெண்ணத்திற்கும் முயற்சிக்கும் கை கொடுத்து இணைந்து செயற்பட்டவர்கள் ஓய்வு பெற்ற அதிபர் MSME கரீம், தேசமானிய அல்ஹாஜ் மர்ஹூம் சட்டத்தரணி MIM நூர்தீன் JPUM அவர்கள், அதிபர் மர்ஹூம் ULM ஹனிஃபா அவர்களும் ஆகும். இதன் முதற்கட்டமாக முஸ்லிம் முதியோர் இல்லம் அமைப்பது தொடர்பாக காத்தான்குடி ஜாமியத்துல் ஃபலா அரபுக் கல்லூரியின் முதல்வர் மர்ஹூம் ஷேகுல் ஃபலா MA அப்துல்லா ஹசரத் ரஹ்மானி அவர்களிடம் ஆலோசனை கேட்கப்பட்டது. பெற்றோர் பிள்ளைகளால் தான் பராமரிக்கப்பட வேண்டும். ஆயினும் பல பெற்றோர்களும் குடும்ப உறவுகள் யாரும் இல்லாத நிலையில் உள்ளவர்களும் வீதிகளில் மிகவும் அவஸ்தைப்படுகின்றனர். இதன் காரணமாக முதியோர் இல்லம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து காத்து நகரின் வரலாற்றிலேயே முதலாக காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் 1992 ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட சமூக சேவை நிறுவனமாக இவ்வில்லம் திகழ்கின்றது. ஆரம்பத்தில் இவ்வில்லத்தினை நடாத்தி செல்வதற்கு நிர்வாகத்தினர் பொருளாதார ரீதியாகவும் பௌதிக ரீதியாகவும் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டனர். முஸ்லிம் வயோதிபர் நலன்புரி சங்கம் எனும் பெயரில் முன்னாள் பட்டினாட்சி மன்ற தலைவர் மர்ஹூம் AMM இப்ராஹிம் JP அவர்களின் மகளின் வீட்டில் இயங்கி வந்தது. 2 வருடங்களின் பின்னர் மர்ஹூம் இப்ராஹிம் JP அவர்களின் சொந்த காணியில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டது. இத்தியாகங்களின் பின்னணியில் உருவான முஸ்லிம் முதியோர் இல்லம் தற்போது 33 வருடங்கள் கடந்து ஆல விருட்சமாய் காட்சியளிக்கின்றது. கண் பார்வை இழந்தவர்களும் விசேட தேவையுடையவர்களும் பராமரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இவ்வில்லமானது பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்கின்றது. மாதாந்தம் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து இம்முதிசங்களின் மனதை மகிழ்விப்பதோடு களப்பயணங்கள், வருடாந்தம் முதியோர் தின நிகழ்வுகள் மற்றும் பெருநாள் நிகழ்வுகள் என்பனவும் இடம்பெற்று வருகின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ முகாம்களும் உள ஆரோக்கியத்துக்காக உளவள ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. கடுமையாக சுகவீனமுற்ற முதியவர்களை பராமரிக்க விசேட வசதிகளை கொண்ட நோயாளர் பராமரிப்பு அறையும் இங்கு காணப்படுகின்றன. இவ்வில்லத்தினை உருவாக்கியோருக்கும் பங்களிப்பு செய்வோருக்கும் விசேட துவா பிரார்த்தனைகளும் ஏற்பாடு செய்யப்படுகின்றவை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். சமூகத்தின் தேவை கருதி இரத்ததான முகாம்களும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. முற்றிலும் இலவசமான சேவைகளை வழங்கி வரும் முஸ்லிம் முதியோர் இல்லம் பல்வேறு தேவைகளை தன்னகத்தை கொண்டுதான் இயங்கி வருகின்றது. முதியோர் இல்லத்தின் பராமரிப்புக்காக மாதம் ஒன்றுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது. நிரந்தர வருமானமின்மையாலும் அவ்வப்போது கிடைக்கின்ற அன்பளிப்புகளாலும் மாதாந்த வசூலினையும் கொண்டு மாத்திரமே இந்த இல்லம் இயங்கி வருகின்றது. 1992 ஆண்டு அமைக்கப்பட்ட பழமை வாய்ந்த கட்டிடம் காணப்படுவதால் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மலசல கூடம் உட்பட ஏனைய இடங்களும் வெள்ள நீர் நிறையக்கூடிய நிலை காணப்பட்டதனால் புதிய கட்டிடம் அமைக்க வேண்டிய தேவை உணரப்பட்டது. தற்போது இப்புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதனால் இதனை பூர்த்தி செய்வதற்கு நிதி நிலைமைகள் போதாமையின் காரணத்தினால் வேலைகள் தாமதமாகின்றன. சதக்கத்துல் ஜாரியாவான நிரந்தர தர்மத்தை பெற்றுத்தரும் இக்கட்டிட வேலையை பூர்ணப்படுத்துவது தற்போது முக்கிய தேவையாக உள்ளது. இப்பிரதேச மக்கள் இவ்வில்லத்துக்கு வருகை தந்து முதியவர்களோடு கரைத்து மனமகிழ்வதோடு எமது நிர்வாகத்தின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் வழங்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். காத்தான்குடி முஸ்லிம் முதியோர் இல்லம் இந்த ஊரில் கஷ்டப்பட்ட, அனாதரவாக விடப்பட்ட ஏழை மக்கள், சாதாரண அன்றாடம் தொழில் செய்யக்கூடியவர்கள், கைவிடப்பட்டவர்கள் நிலையை அறிந்து இங்கே எங்கள் ஊரில் உள்ள சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து இந்த முதியோருக்கான இவர்களை இருப்பிடமாக்குவதற்காக ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஒரு முதியோர் இல்லத்தை இங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவை உருவாக்கி அவர்கள் இந்த முதியோர் இல்லத்தை ஆரம்பித்தார்கள். இதுவரை கிட்டத்தட்ட
317 முதியவர்கள் இந்த இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் பலர் கைவிடப்பட்டவர்களாகவும், அதாவது காத்தாங்குடியை சேர்ந்தவர்களாகவும் ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை சேர்த்து நாங்கள் உணவு, உடை, உறையுள், அது மட்டுமல்ல வைத்திய வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுத்து வருகின்றோம். இவர்கள் அனைவரும் இலவசமாக எந்த விதமான கட்டணங்களும் செலுத்தாத வகையில் நாங்கள் இவர்களுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இந்த நிறுவனமானது முஸ்லீம் முதியோர் இல்லமானது காத்தாங்குடி பிரதேச மட்டத்திலும், மாகாண மட்டத்திலும், தேசிய மட்டத்திலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாகும். ஆகவே இலங்கையில் முஸ்லீம்களுக்கென தனியான ஒரே ஒரு முஸ்லீம் முதியோர் இல்லம் என்பதை நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இந்த முதியோர் இல்லத்தை நாடி இலங்கையின் பல பாகங்களில் இருந்த கைவிடப்பட்ட முதியோர்கள் இங்கு சேர்க்கப்படுகின்றார்கள். எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் அவர்களை நாங்கள் சேர்த்து அரவணைத்து அவர்களை பராமரித்து வருகின்றோம். இந்த முதியோர் இல்லத்துக்கு காத்தாங்குடியில் மாத்திரமல்ல, இலங்கையின் பல பாகங்களிலும் உலகின் பல மத்திய கிழக்கு நாடுகளையும் சேர்ந்த தனவந்தர்கள் எங்களுக்கு உதவி செய்து வருகின்றார்கள். இந்த உதவியை கொண்டும் சமூக சேவை நிறுவனத்தினுடைய அந்த மன உதவியை கொண்டு நாங்கள் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். எதிர்காலத்தில் இந்த நிறுவனம் வளர்ச்சி அடைந்து போவதற்காக இதுக்கான ஒரு இயக்குனர் சபை ஒன்று இருக்கின்றது. 14 பேரை கொண்ட இயக்குநர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய இயக்குனர் சபையில் பலதரப்பட்டவர்கள், மிகவும் திறமையானவர்கள், தங்களுடைய சேவையை அர்ப்பணிப்புடன் செய்து கொண்டு வருகின்றார்கள். இதன் காரணமாக இதனுடைய வளர்ச்சி ஒவ்வொரு வருடமும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சமூகத்தில் நல்ல பேரையும் நல்ல அபிப்பிராயத்தையும் ஏற்பட்டு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த முதியோர் இல்லம் இனிமேல் எதிர்காலத்திலும் இவர்களுக்குரிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாங்கள் பல திட்டங்களை தீட்டி அவர்களுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த முதியோர் இல்லம் நல்ல முறையில் வளர்ச்சி அடைய வேண்டும். இதற்காக ஏனையவர்களும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த முதியோர்களை நாங்கள் சேர்க்கும் பொழுது இவர்கள் மரணித்தால் எந்த காரணம் கொண்டு நாங்கள் அவருடைய ஜனாசாக்களை ஒப்படைப்பதில்லை, கையளிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தேவையில்லை என்ற அடிப்படையில் எங்கள் இல்லத்தில் சேர்த்தவர்களை மீண்டும் நாங்கள் அவர்கள் கேட்கும் பொழுது ஒப்படைப்பதில்லை, வழக்கமில்லை. அந்த ஜனாசாக்களை எங்களுடைய செலவையை நாங்கள் அடக்கம் செய்கின்றோம். அவர்களை குளிப்பாட்டுவதற்கு தனியான ஒரு ஜனாசா குளிப்பாட்டுகின்ற அறை இருக்கின்றது. அந்த அறை மூலமாக குளிப்பாட்டப்பட்டு நாங்கள் அவர்களை அடக்கம் செய்து வருகின்றோம். அது மாத்திரமில்லை, இந்த ஜனாசா அறையானது மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களில் உள்ள மரணித்தவர்களின் ஜனாசாக்களை குளிப்பாட்டுகின்றதுக்குரிய ஒரு மையமாக இது இருந்து கொண்டு வருகின்றது. ஆகவே எதிர்காலத்தில் இந்த முதியோர் இல்லம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதற்கு தனவந்தருடைய உதவியை, ஏனையவர்களின் உதவியை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இந்த காத்தாங்குடி முஸ்லீம் முதியோர் இல்லத்திலிருந்து நாங்கள் முதியோர்களாக 5 வருஷமாக நான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் அப்துல் ஹமீத். நான் இங்கே 5 வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு இந்த முதியோர் இல்லத்திலே நல்ல பராமரிப்பு கிடைக்கிறது. 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிறது, தேநீர் வசதிகள் கிடைக்கிறது. மற்றது இங்கே எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தனவந்தர்கள் நல்ல முறையிலே வேண்டிய அளவு வேண்டிய உணவுகளை எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார்கள். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அவர்களுக்காக துவா செய்கிறோம். அவர்களுக்காக வேண்டி நாங்கள் 5 வேளை தொழுது துவா கேட்கிறோம். மேலும் மேலும் எங்களை நல்ல முறையிலே பாதுகாக்கக்கூடிய முறையிலே இந்த இல்லம் சேவை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த குறைபாடு சொல்வதற்கு இல்லை. எனவே நாங்கள் எல்லோரும் இங்கே சந்தோஷமான முறையிலே 42 பேர்கிட்ட இருக்கிறோம். எனவே வெளியூர் ஆட்களும் இங்கே இருக்கிறார்கள், காத்தாங்குடியில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாங்கள் சந்தோஷமான முறையிலே நாங்கள் இங்கே எல்லோரும் சந்தோஷமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh to everyone. I am very happy to be here at this time because of this Kattankudi Elders Home. I am staying there more than almost 1 year now. Is going to finish. They are well doing. They are doing well. They are looking after our 3 meals
and tea and shortage. On tea time, we are getting shortage. Other than everything okay to pray, 5 times to pray, everything is there. There's Imam, there's Muadrin, small, small mosque, but everything is there. Everything is available. No problem. And the management also, they are very helpful with us. We also were helping with them, so it is getting on very goodly. People they are coming, and then almost we have about 42 elders are here. Almost they are doing well. They are happy. Everyone is happy. We also happy. So we have a recreation room to play carom and to say reading papers all time and for prayer. Everything is there. So nothing to say, but everything is good. I can say that only because the management, mainly the management, they have meeting every 1 week, 2 weeks, once in 1 week, 2 weeks they have meeting. They get together and they will. So they have solved their problem. So happy here, and I want to sing a song. Baba Black Sheep. Have you any wool? Yes sir, yes sir. 3 bags full. One for my master, one for my dad, and one for the naughty boys who do on the lane. So this is, I'm happy to be here and to talk to everyone who listening, who watching all these things. Okay, thanks. Huh?